ஸோ கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட ப்ரைஸ் ஃபைட்டர் கெவின் ஓவன்ஸ்லேருந்து. ஸோ ரீசென்ட்லி நம்மளோட கெவின் ஓவன்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு பார்த்தா நான் வந்து 2025 வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இல்லை, நான் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி வந்து 2026 தான் வந்து வரப்போகிறேன். நான் வந்து ரிகவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணுறது வந்து எனக்கு வந்து 2026 வந்து ஆயிடும்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கெவின் ஓவன்ஸோட ஒரு ரிட்டர்ன் வந்து ரொம்ப வந்து மாசாக வந்து இருக்க போகுது. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் கூட ஸோ நம்மளோட ஃபைனல் பாஸ் த ராக்கை பற்றி வந்து ஒரு பேட் நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ராக் வந்து ரெசல்மேனியாவில் வந்து அப்பேர் ஆவாரா இல்லையான்னு வந்து கன்ஃபார்ம் இல்லை. ஸோ ராக் வந்து வருவாரா இல்லையான்னு யாருக்குமே வந்து தெரில. ஸோ இப்போதைக்கு பார்த்தா நம்மளோட ஃபைனல் பாஸ் த ராக் வந்து இப்போதைக்கு வந்து WWE ரெசல்மேனியா 41க்காக ஷெட்யூல் இல்லை. அது வேறு விஷயம். அவர் வந்து ஃபைனல் பாஸும் அவர் வந்து எல்லா பிளானையும் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் வந்து ரெசல்மேனியாவில் வந்து அப்பியர் ஆகலாம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் பாஸ் த ராக் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41க்காக வந்து ஷெட்யூல் இல்லை. ஸோ WWE பேக் ஸ்டைல்லேயே பார்த்தீங்கன்னா அதான் வந்து நம்புறாங்க ராக் வந்து வரமாட்டாருன்னு. ஏன்னா ஜான்சினா வந்து ஹீல்டனே ராக்கால தான் பண்ணார், ஆனால் அவர் வந்து வரவே இல்லை. ஒரு சோலியோ கூட வரல, ரெசல்மேனியா வந்து ஹைப் பண்ணுறதுக்காக வரல, ஸ்டோரி லைன்லேயே வந்து இன்வால்வ் ஆகலை. ஸோ நிறைய பேர் வந்து பேக் ஸ்டைலில் வந்து பேசிக்கிறாங்க இங்கே வந்து நம்ம ராக் வந்து ரெசல்மேனியா 41 வந்து வர மாட்டாங்கன்னு. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா ராக் வந்து வருவார். ராக் வந்து ரெசல்மேனியா 41 வந்து கண்டிப்பாக வந்து வருவார். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ராக் வந்து ரெசல்மேனியா 41 வந்து வருவாரா இல்லையா? மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணலாம். ட்ரூ மெக்கின்டையர் வெர்சஸ் டேமியன் பீஸ்க்கான ஒரு மேட்ச்லேருந்து ஸோ இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா WWE வந்து அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ரெசல்மேனியாவில் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போது நேற்று நைட்டு வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் ட்ரூ மெக்கின்டையருக்கு வந்து ஒரு ஐ இன்ஜுரி இருக்குது, அதனால மேட்ச் வந்து கேன்சல் ஆகிடுமோன்னு நிறைய பேர் வந்து பயந்தாங்க. ஆனால் இல்லை, இந்த மேட்ச் வந்து WWE வந்து அஃபிஷியல் பண்ணிட்டாங்க ரெசல்மேனியாக்காக. ஸோ நம்ம ரெசல்மேனியா 41 ட்ரூ மெக்கின்டையர் வெர்சஸ் டேமியன் பீஸ்க்கான ஒரு மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஸ்டிப்புலேஷன் வந்து ஆட் பண்ணால் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். மேபி ஸ்ட்ரீட் ஃபைட்டு அந்த மாதிரி ஏதாவது. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் கூட ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து போயிருப்பார். அங்கே வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து யங்கர் ஆடியன்ஸை வந்து ரீல்ஸு அண்ட் ஷார்ட்ஸ் மூலியமாக வந்து டார்கெட் பண்ணுறோம். சின்ன சின்ன WWE கிளிப்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குது யங்கர் ஆடியன்ஸை வந்து கெயின் பண்ணுறதுக்கு. ஸோ WWE வந்து யங்கர் ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்கன்னா அது வந்து ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் மூலியமாக வந்து பார்க்குறாங்க, அதனால WWE வந்து ரீச் ஆகுறாங்க. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் கூட ஸோ நிக் ஆல்டிஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவர் வந்து நாளைக்கு ஸ்மாக் டவுனில் வந்து வர போகிறாரு அண்ட் ராண்டி ஆர்டனை வந்து அட்ரஸ் பண்ண போகிறாரு. ராண்டி ஆர்டனோட ரெசல்மேனியா மேட்ச் பற்றி வந்து பேச போகிறாரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும் ராண்டி ஆர்டனுக்கான மேட்ச் வந்து என்னவா இருக்கும்னு. பை த வே சேமஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போடுறாரு. அதில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, ஐ எம் அவைலபிள். ஸோ நான் வந்து அவைலபிள் இருக்கேன்ப்பா. ஸோ சேமஸை கூட இன்னும் WWE வந்து எந்த மேட்ச்க்காகவே வந்து புக் பண்ணல ரெசல்மேனியாக்காக. ஸோ மேபி வந்து இப்படி நடக்கலாமே, ராண்டி ஆர்டன் வெர்சஸ் சேமஸ்க்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் நடந்தால் வந்து பேங்கராக இருக்கும். ரெண்டு WWEயோட லெஜெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்காக வந்து WWE வந்து என்னெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து வரப்போறாரு. ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம் கோடி ரோட்ஸ். அண்ட் உமன்ஸ் டாக் டீம் டைட்டிலுக்கான ஒரு கவுண்டல் மேட்ச் வந்து நடக்க போது. இங்கே வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து லிவ் அண்ட் ராக்கில் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ரெசல்மேனியாவில் ஃபார் தி டாக் டைட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரே ஃபீனிக்ஸ் வெர்சஸ் பெட்டோக்கான ஒரு மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் டேமியன் பீஸ் ட்ரூ மெக்கின்டையருக்கான ஒரு செக்மெண்ட்டும் வந்து நடக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து நம்ம நிக் ஆல்டிஸும் வந்து வரப்போறாரு. நிக் ஆல்டிஸ் அண்ட் ராண்டி ஆர்டனுக்கான ஒரு செக்மெண்ட்டும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் கூட ஸோ அப்டேட்டட் பெட்டிங் ஆட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வந்துருக்கு. ஸோ பெட்டிங் ஆட்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மேட்சஸில் வந்து யாரெல்லாம் வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு வந்து பெட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பெட்டிங் ஆட்ஸ் வந்து என்ன சொல்லுதோ அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்லேருந்து பார்த்துடலாம். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ராலின்ஸ் வெர்சஸ் CM பங்கான ஒரு மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து CM பங்க் வந்து ஃபேவரில் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து மேலே இருந்தார், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் ஹெமன் வந்து CM பங்க் கூட வந்து சேர்ந்துட்டாரு. அதனால இப்போ CM பங்க் வந்து மேலே போயிட்டாரு. CM பங்க் வந்து ரொம்பவே வந்து ஃபேவராக இருக்காரு இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்காக. அவர் பார்த்தீங்கன்னா 75% வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிக்கிறது வந்து ஃபேவரட்டாக இருக்காரு. அண்ட் அடுத்தது நம்ம ஜே உசோ வெர்சஸ் குந்தருக்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜே உசோ வந்து ஹெவிலி வந்து ஃபேவராக இருக்காரு இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்காக. நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனாக ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஃபேவராக இருக்காரு ஜே உசோ. அவருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ % சான்ஸ் இருக்குன்னா அவருக்கு வந்து 85.7% வந்து சான்ஸ் இருக்குது இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிக்கிறதுக்கு. அண்ட் அடுத்தது வந்து இன்னொரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் இயோ ஸ்கை வெர்சஸ் பிரியங்கா பிளே வெர்சஸ் ரியா ரெப்ளிக்கான மேட்ச். இங்கே வந்து யார் ஃபேவரில் இருக்காங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா பிளே வந்து ஃபேவராக இருக்காங்க. ஸோ இந்த மேட்சை வந்து பிரியங்கா பிளே வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு. பிரியங்கா பிளேடுக்கு பார்த்தீங்கன்னா 51% வந்து சான்ஸ் இருக்குது. அண்ட் செகண்டில் இருக்கிறது இயோ ஸ்கை அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது நம்மளோட ரியா ரெப்ளி. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம பிரியங்கா பிளே வந்து ஜெயிக்கிறது வந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்த மேட்ச் வந்து WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் டிஃப்னி ஸ்டாட்டன் வெர்சஸ் சார்லட் ஃப்ளைக்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்லட் ஃப்ளை வந்து ஜெயிக்கிறது வந்து ஃபேவரட்டாக இருக்காங்க. சார்லட் ஃப்ளைக்கு பார்த்தீங்கன்னா 58.3% வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ சார்லட் ஃப்ளை வந்து WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை வந்து ஜெயிக்கிறது வந்து இங்கே நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து ஐசி டைட்டில்
மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யார் ஜெயிக்க போகிறாங்கன்னா இங்கே வந்து நம்மளோட பென்டா வந்து ஃபேவரட்டாக இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்டா வந்து ஃபேவரட்டாக இருக்கார். தென் அதுக்கப்புறம் செகண்டில் வந்து நம்மளோட பிரான் பிரேக்கர் வந்து டைட்டிலை வந்து ரீட்டைன் பண்ணுறது வந்து ஃபேவரட்டாக இருக்கார். அண்ட் தேர்டில் வந்து நம்மளோட டாமினிக் மிஸ்டரியோ வந்து ஃபேவரட்டாக இருக்கார் இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்காக. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் இருக்கார், அவர் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிப்பார்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பென்டா வந்து ஃபஸ்ட்டில் இருக்கார், அவர் வந்து ஐசி டைட்டிலை வந்து ஜெயிச்சிருவார்னு. அண்ட் நம்ம அடுத்த மேட்ச் வரும். ஸோ இந்த மேட்ச் வந்து யூஎஸ் டைட்டிலுக்கான மேட்ச், LA Knight vs ஜேக்கப் ஃபாட்டுக்கான மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு வந்து ஃபேவராக இருக்கார். இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சுட்டு அவர் வந்து யூஎஸ் டைட்டில் வந்து ஜெயிச்சிருவார். அவர் பார்த்தீங்கன்னா 87.5% வந்து சான்ஸ் இருக்குது இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறது. அவர் வந்து நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் வந்து ஆயிடுவார்னு. அண்ட் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து ட்ரூ மேக்கென்டையர் vs டேமியன் பிரைஸ்க்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரூ மேக்கென்டையர் வந்து ஃபேவரில் இருக்கார். ஸோ ட்ரூ மேக்கென்டையர் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருவாருன்னு. அண்ட் நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச் வரும். ஸோ சீனியர் லீடர் ஜான் சீனா vs அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யார் ஃபேவரட்டாக இருக்காருன்னா இந்த மேட்ச் வந்து அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்கான ஒரு மேட்சாக வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யார் ஃபேவரட்டாக இருக்காருன்னா இங்கே வந்து நம்மளோட சீனியர் லீடர் ஜான் சீனா வந்து ஃபேவரட்டாக இருக்காரு, அவர் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருவாருன்னு. ஜான் சீனா வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறது வந்து 67.7% வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ ஜான் சீனா வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக வந்து ஆயிடுவாருன்னு. ஸோ இதில் தான் வந்து இப்போதைக்கு ரெசல்மேனியா 41க்காக பெட்டிங் ஆட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்மேனியா வீக்கெண்ட் வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரெசல்மேனியா வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா 15th ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆகும். 15th ஏப்ரல் டியூஸ்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரா வந்து போடுவாங்க காலையில் 5:30 மணிக்கு. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போட போகிறாங்க இந்தியாவில். அண்ட் அடுத்த WWE ஷோ வந்து எப்போ போடுவாங்கன்னா அது வந்து 19th ஏப்ரல் சாட்டர்டே அன்றைக்கி ஸ்மாக் டவுன் வந்து போடுவாங்க. அதை வந்து காலையில் 5:30 மணிக்கு வந்து போடுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நடக்க போகுது ஹால் ஆஃப் ஃபேம் 2025. இது வந்து எப்போ நடக்க போகுதுன்னா அது வந்து ஏப்ரல் 19th அன்னைக்கு தான் வந்து நடக்க போகுது. ஏப்ரல் 19th சாட்டர்டே அன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு யூடியூப்பில் வந்து போடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஹால் ஆஃப் ஃபேம் 2025 வந்து நம்ம வந்து யூடியூப்பில் வந்து பார்க்கலாம். அண்ட் அதே 19th ஏப்ரல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு NXT ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி வந்து போடுவாங்க. அது வந்து எப்போனா அது வந்து நைட்டு 10:30 மணிக்கு வந்து போடுவாங்க இந்தியாவில். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போடுவாங்க. அண்ட் 20th ஏப்ரல் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41 நைட் 1 வந்து போடுவாங்க இந்தியாவில். அது எப்போ போடுவாங்கன்னா டைம் கேட்டிங்க அது வந்து காலையில் 4:30 மணிக்கு வந்து போடுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்க்கலாம். அண்ட் ஏப்ரல் 21 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு ரெசல்மேனியா நைட் 2 வந்து போடுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 மணிக்கு வந்து போடுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ரா ஆஃப்டர் மேனியா வந்து போடுவாங்க. அதுதான் வந்து இந்த ரெசல்மேனியா வீக்கெண்டோட கடைசி ஷோவாக வந்து இருக்க போகுது. ஸோ அந்த ரா வந்து எப்போ போடுவாங்கன்னா அதுக்கு அடுத்த நாளே வந்து போடுவாங்க. ஏப்ரல் 22 அன்னைக்கு போடுவாங்க டியூஸ்டே காலையில் 5:30 மணிக்கு வந்து போடுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போடுவாங்க. ஸோ இதில் தான் வந்து ரெசல்மேனியா வீக்கெண்டோட ஷோஸு டேட்டு டைமு அண்ட் எங்கே வந்து பார்க்க போகிறீங்கன்னு அதில் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.